ஹலோ நண்பர்களே! பொறுமையின் மந்திரம். அந்த கதைய பார்ப்போமா? ஒரு காட்டிற்கும் கிராமத்திற்கும் இடையே ஆடு, மாடு, கால்நடைகள் மேயும் புல்வெளி ஒன்று இருந்தது. அனைத்து வீட்டு விலங்குகளும் போல எருமையும் அந்த புல்வெளிக்கு புல் மேய்வதற்கு வழக்கமாக சென்று வந்தது. அந்த காட்டில் வாழும் ஒரு குரங்கு எப்பொழுதும் எருமையுடன் விளையாடிக் கொண்டு எரிச்சலூட்டும். அது எருமையின் மேல் குதித்து அதன் காதுகளை பிடித்து இழுக்கும். பிறகு எருமையின் பின்பக்கம் சென்று அதன் வாலை பிடித்து இழுக்கும். இவ்வாறாக அந்த எருமையை சித்திரவதை செய்து வந்தது. ஆனாலும் குரங்கின் இத்தகைய சேட்டைகளை எருமை பொறுமையாக தாங்கிக் கொண்டது. அங்குள்ள ஒரு யானை இந்த எல்லா நிகழ்வுகளையும் கவனித்து வந்தது. யானை எருமையிடம் வந்து, ஓ எருமையே, நீ எப்படி குரங்கின் சேட்டைகளையும் நச்சரிப்புகளையும் கண்டு எப்படி பொறுமையாக இருக்கிறாய்? அதுவே நானாக இருந்தால் அந்த குரங்கு எப்போதோ இறந்து போயிருக்கும் என்று கேட்டது. அதற்கு எருமை சிரித்துக்கொண்டே, அன்பார்ந்த யானையாரே, நம்மை போன்ற சக்தியுடைய விலங்குகள் பொறுமை இழந்தால் நமது வாழ்க்கை காட்டில் எப்படி இருக்கும்? கடவுள் எல்லா விலங்குகளையும் அமைதியாக வாழவே படைத்திருக்கிறார் என பதிலுரைத்தது. யானைக்கு எருமையின் இந்த பதில் மிகவும் வியப்பை அளித்தது. இதையெல்லாம் மரத்தின் உச்சியில் இருந்து கவனித்திருந்த குரங்கு மிகவும் வருத்தப்பட்டது. தன் தவறை உணர்ந்து எருமையிடம் மன்னிப்பு கூறியது. அன்று முதல் எருமையும் குரங்கும் நெருங்கிய நண்பர்களாக ஆனார்கள். இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, பொறுமையே சக்தி அளிக்கும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். பாய்.